ஸோ நம்ம கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுற டைமில் ஒரே ஒரு தாட், ஒரு ஐடியா, நம்ம இன்னும் பெட்டராக வந்து எஃபெக்டிவாக வந்து கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து மைண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் சொல்கிறது தான், யூடியூப் எல்லா இதுலேயும் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் சொல்கிறது தான். லைக் வந்து நீங்கள் ஒருத்தவங்க பேசுகிறத வந்து அதை ப்ராப்பராக வந்து நீங்கள் அகெயின் ரிப்பீட் பண்ணணும் அவங்க பேசுகிறத. ஸோ இப்போ கண்டென்ட் போயிட்டுருக்குன்னா நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணணும், அவங்க கூடயே பேசணும் நீங்கள். ஸோ அவங்களோட ஸ்லோ, அவங்களோட பிச், அவங்களோட வாய்ஸ் எங்கே பிச் ரைஸ் பண்ணுறாங்க, அவங்க வாய்ஸ் லெவல், ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி பேசணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். ஸோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போகும்போது நம்ம எழுத சொல்லி கொடுக்கும்போது லெட்டர்ஸ் மேலே எழுத சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுக்கான ஒரு அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அவங்க பேசும்போது நம்மளும் பேச போகிறோம். ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் தான். நம்மளால் எழுதலாம் நல்லா வரும் ஆக்சுவலாக. ஸோ நான் எழுதி பார்த்தேன் ஆக்சுவலாக நான். ஸோ எழுதி பார்க்கும்போது நம்ம ஒரு கண்டென்ட், ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டேன்னா என்னால் ஒரு பேஜ்க்கு மேலே 2 பேஜ்க்கு மேலே எழுத முடியும். இப்படி தான் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் போல் நான். ஸோ ஏன்னா 2 பேஜஸ் மேலே எழுத முடியும் ஒரு டாபிக் சூஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ அந்த 2 பேஜஸ் மேலே எழுத முடிஞ்ச ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியல. ஸோ அப்படி சொல்ல முடியலன்றது வரும்போது தான் இருக்கிற ப்ராப்ளமே. ஸோ அந்த 2 பேஜஸ்க்கு மேலே நான் எப்போ எடுத்துகிட்டு போகிறேனோ, 2 பேஜஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறது ப்ராப்ளம் இல்லை, அந்த 2 பேஜஸில் இருக்கிறத நான் எப்போ வெல் கம்யூனிகேட் பண்ணுறேனோ, ஸோ அதுதான் வந்து என்னோடய பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே பார்க்குறேன். பிகாஸ் நான் எழுதி நிறைய வாட்டி பார்த்தேன். இப்போ நான் ரீசன்ட் டேஸில் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்றது எல்லாம் எழுதி பார்த்தேன். ஸோ எழுதி பார்த்துட்டு நான் ஒரு டாபிக் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நான் இதெல்லாம் பேசணும், ஸோ இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி 2 பேஜஸ் 3 பேஜஸ் மேலே போயிடுச்சு. அந்த 2 பேஜஸ் 3 பேஜஸில் நான் எழுதுனது இங்கே ஃபுல்லாக நான் டெலிவரி பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இதில் ஒரு கேப் இருக்குது. ஸோ என்ன கேப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னால் ஃபுல்லாக மைண்டில் நம்ம மகப்படிச்சிட்டோன்னு சொல்ல முடியாது எதுவுமே நம்ம. ஸோ அப்போ நம்ம வந்து படிச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மைண்டில் மகப்படிச்சுட்டு சொல்லக்கூடாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் ப்ராப்ளம். நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக வெல் ஸ்ட்ரக்சர்டாக நம்ம சொல்லிடணும் அதை நம்ம. ஸோ அதுதான் ஒரு கோல் கம்யூனிகேஷனில் ஒரு மெயின் பார்ட்டு. ஸ்ட்ரக்சர்டாக நம்ம வந்து சொல்லிடணும். ஸோ இப்போ டாபிக் எடுத்துட்டோம்னா அதுக்கான மீனிங், ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள், அதுக்கான பாயிண்ட், ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம்னாலே ஸ்ட்ரக்சராக நம்ம வந்து கண்டிப்பாக கம்யூனிகேஷனில் மாஸ்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ எப்படின்னு பார்க்கலாம் அப்கமிங் வீடியோவில். தேங்க்யூ.